ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்மாவின் அன்பான வணக்கங்களை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், வைகுண்ட ஏகாதசி முக்கியத்தை தான் பார்க்க போகிறோங்க. மார்கழி மாதத்தில் வர மிக மிக முக்கியமான ஏகாதசி திதி இதுதாங்க. இந்த நாளில் நான் பரமபத வாசல் சொல்லுவாங்க இல்லைங்க, அதாவது வைகுண்ட வாசல் திறக்கப்படும். நம்ம அதில் வழியாக சென்று நம்ம வந்துட்டு கடவுளை பிரார்த்திச்சுட்டு வரலாம். நல்ல பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவோம், மோட்சமாக அடைவோம்னு சொல்லுவாங்க. இந்த நோன்பு வந்துட்டு எல்லாருமே இருக்கலாம், சின்னவங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் இருக்கலாம். இந்த ஏகாதசி நோன்பு இருந்தால் என்னென்ன நம்ம ஒரு வருடம் முழுதும் இருக்கிற ஏகாதசிக்கு இருந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம குளிச்சு முழுகி வீட்டிலலாம் பூஜை செய்துட்டு அதே மாதிரி கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்தால் நம்ம ஒரு வருஷம் செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆன்மீக சிறப்புகள், அதாவது வைஷ்ணவ மாதத்தில் மிக மிக உயர்ந்த நாள் கூட இது சொல்லுவாங்க. இந்த நாளில் எந்தெந்த நாளுக்கு தெய்வத்துக்கெல்லாம் உகந்தது பார்த்தா ஸ்ரீ முருகனுக்கு உகந்தது, விஷ்ணு பகவானுக்கு உகந்தது, அதே போல் வெங்கடாஜலபதிக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே போல் கிருஷ்ண பிராட்டியை கூட இன்றைக்கி நம்மாழ்வார் திருப்பாவை பாடல்கள் முழு இரவும் நிறைய பேர் முழிச்சிட்டு கண் முழிச்சியோட பிரார்த்தனை செய்வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ ஸ்ரீ நமோ நாராயணா என்ற ஜபத்தை ஒரு நம்ம வந்துட்டு 101 முறை 1001 முறை எப்படி நம்மளால முடியுமோ ஒரு நாள் முழுக்க சொன்னால் கூட சிறந்தது தாங்க, சொல்லிகிட்டே இருக்கலாம். அதாவது நம்ம வந்துட்டு ஏகாதசி இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு அன்னம் சாப்பிடக்கூடாது, அதே ரைஸ் ஐட்டம் எடுக்கக்கூடாது, தானியம் சாப்பிடக்கூடாது, பருப்பு வகைகள் சாப்பிடக்கூடாது, சவிக்கிறது ரொம்ப நல்லது பெரியவங்க சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அது நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லது. சில பேர் வந்துட்டு உணவு உண்ணாமல் தண்ணீர் இருந்து கூட ஃபுல் நோயாக இருப்பாங்க, ஒரு பொழுதாக இருப்பாங்க. அப்படி முடியாதவங்க பழங்கள் சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம், கஞ்சி சாப்பிட்லாம், தேங்காய் நீர் குடிக்கலாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த மகத்துவம்னா முக்கியமாக நம்ம துளசி வந்துட்டு உட்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. நம்ம துளசி தீர்த்தம் எடுத்துக்கலாம், இல்லை துளசியை கூட நம்ம சாப்பிட்ற இது இருந்தாலும் அந்த பழத்தோட ஒரு துளசி சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது உடல்நல பிரச்சனை இருக்கவங்க இதை தவிர்த்தா கூட ரொம்ப நல்லதுங்க. எல்லாருக்கும் கிடையாது, யாருக்கும் உட முடியாதவங்க மாத்திரை எடுத்துக்கிறவங்களாம் இதை தவிர்க்க ரொம்ப நல்லது. ஆக்சுவலி பரமபத வாசல் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு காலையில் 4:30 மணி 5:30 மணி வரைக்கும் திறக்கப்படும். அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் எல்லாராலும் போக முடியாத சமயத்தில் யாருக்கெல்லாம் முடியுமோ கண்டிப்பாக அவங்க போகிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்துட்டு இந்த எந்தெந்த கோயில் போனால் நம்ம ஸ்ரீரங்கநாதர் கோயில் போனால் நல்லதுங்க. அப்படி போக முடியாதவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க திருமால் வெங்கடாஜலபதி கோயில் இருக்கோ இல்லைங்கன்னா அங்கே போயிட்டு நம்ம தரிசித்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நம்ம போகிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஓம் நமோ நாராயணன்ற ஜபத்தை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் கேட்கலாம். திருப்பாவை பாராயணம் செய்யலாம். நம்ம என்னென்ன பண்ணலாம்னா இன்றைக்கி தர்மம் பண்ணால் ரொம்ப அன்னதானம் உதவி செய்யலாம். யாருனா உதவி செய்தால் ரொம்ப நல்லது. நல்ல மனித பூஜை செய்து ரொம்ப நல்லது. ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் படிக்கலாங்க. அதே போல் இன்றைக்கி உங்களுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள் கூட அம்புறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசியில் வந்துட்டு உங்களுக்கு இல்லத்தில் ஆரோக்கியம் இருக்கட்டும், ஐஸ்வர்யம் இருக்கட்டும், ஆனந்தம் பொழிவு இருக்கட்டும் வேண்டிக்கலாம். அந்த மாதிரி என்ன அடுத்தவங்களுக்கு வேண்டுமோ அது நம்மளுக்கும் கடவுள் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார். நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகலான்னாக்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலுக்கே போகிறதுங்க. நிறைய பேர் திருவண்ணத்துக்கெல்லாம் போக முடியாது. அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட வெங்கடாஜலபதி போயிட்டு நம்ம அந்த கோயிலில் சேவிச்சா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம எவ்வளோ ஜாஸ்தி கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 3 பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. பார்க்கிற அனைவருக்குமே வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். வெங்கடாஜலபதி அருள் அனைவருக்கிட்டுமே கிடைக்கட்டுமே. உலக மக்கள் அனைவருமே பேருடன் புகழுடன் சீருடன் சிறப்புடன் வாழ வேண்டிக்கிறேன். நான் ஒரு 11 முறை வேண்டிக்கிட்டு நான் இந்த பிரதியை முடிக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய நம, 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 ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயணாய நம.